ஒரு ஆம்பளையா? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? போனா போகுது, வீட்டுக்கு வந்த மருமகளாச்சின்னு பார்த்தா விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? தொலைச்சிருவேன். அப்பாடி, எல்லாரும் நல்லபடியா திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டா போதுமா? கடை ஓனர் நம்மளாம் சாப்பிட வேணாமா? வாங்கக்கா சாப்பிடுவோம், வயிற்று பசிக்குது. நெடுவாளிக்கு பசி எடுத்துருச்சாக்க. சரி வா சாப்பிடுவோம், வாங்க உட்காருங்க 3 பேரை நான் பரிமாறுறேன். அக்கா நீங்க 3 பேர் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். காலையில இருந்து வேலை பார்த்து நீங்க தான் களைச்சு போயிருக்கீங்க. ஏடி அப்ப நீங்க வேலை வைக்காம படுத்தா கிடந்திய? உட்காருங்கடி, அவ பசி தாங்க மாட்டா பாவம். நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 பேரும் ஒத்தாப்புல உட்காந்து அக்காவுக்கு பரிமாறுங்க. 3 பேரும் பரிமாறினா தான் நல்லா சாப்பிட முடியும். அக்காவுக்கு பத்தியா தும்புற? கருமம் கருமம் கருமம். சாப்பிடுற இடத்துல என்னடா கருமம் கருமம்னு? உங்க மாமியாக படுத்துற பாடெல்லாம் இங்க தாங்க முடியல. முத பந்தில உட்கார்ந்துருக்கா, கடைசி பந்திலேயே முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இன்னும் உட்கார்ந்து முக்கிக்கிட்டு இருக்கா. இன்னும் சாப்பிடுறாங்க. ஐயோ, அப்ப நமக்கு சாப்பாடு இல்லையா? இதுக சாப்பிடுறத பாத்துட்டு ஆளுக்கு ஒரு கிண்ணத்துல அள்ளி ஒளிச்சு வச்சிருக்கா. கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்லிருங்க. முடியல, எம்புட்டு நேரம் பரிமாறுறது? அடுப்படிக்கும் அதுக்கும் போய் போய் எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது. இனிமே சப்ளைக்கு ஒரு ஆள் போட்டுருங்க, என்னையெல்லாம் கூப்பிடாதீங்க சொல்லிவிட்டேன். ஆமா, இவன் அப்படியே சப்ளை பண்ணி தள்ளிட்டேன் பாரு. ஒரு நாள் பரிமாறினதுக்கு ஓவரா பண்ற. ஒரு நாள் முழுக்க ஒரே ஆளுக்கு தான் பரிமாறிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கடுப்பு வராத எனக்கு? விடுறா பாவாட, சாப்பிட்டுட்டு போறாங்க. சாப்பிடறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்கலாமா? எக்கா சாப்பாட்டுக்கு கணக்கு பார்க்க கூடாதுதான் நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு கிழவி எத்தனை ஊத்தாப்பம், சரி கிழவினே விடு, ஒரு மனுஷி எத்தனை ஊத்தாப்பம் சாப்பிடலாம் சொல்லு பாப்பா? நல்லா இருந்தா நல்லா 4 கூட சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னா 2 தான். 4 கூட திங்கலாம்க்கா. இந்த கிழவி ஒத்தால உட்காந்து 40 ஊத்தாப்பம் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு. எப்படி என்னால முடியும் சொல்லு? அந்த தட்டுல எடுத்துட்டு போனேனே, அந்த 40 ஊத்தாப்பையும் அவங்களுக்கே வச்சியா? அட ஆமா கண்கிறேன். இடுப்புல கட்டியிருக்கிற பாவடையை லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மாத்தி ஆளுக்கு 20 ஊத்தாப்பத்தை உள்ள தள்ளுறாளுங்க. என்னால முடியலக்கா. சாம்பார் வாளியவே கழுவி போட்டு அவளுக்கு வலிச்சு ஊத்திட்டேன். இதுக்கு மேல கடையில சாம்பார் எல்லாம் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லியாச்சு. ஏன் மாமியா அப்படித்தாண்டா, டெய்லியும் கல்யாணக்கார வீட்டுல ஆக்குறது மாதிரி தான் நானும் ஆக்குவேன் தெரியுமா? நல்லா ஆக்குவத்தா. ஒரு நாளைக்கு இதுகளை உள்ள விட்டதுக்கே ஒரு அண்டமாவை களி பண்ணிருச்சுங்க. ஒவ்வொரு நாளும் மாமியாங்கிற பேரை சொல்லி உள்ளிக்க வந்துச்சுங்க. வியாபாரத்தை நீங்க இதுகளுக்கு மட்டும்தான் பண்ணணும். ஆமா சொல்லிவிட்டேன். பார்த்து வியாபாரம் பண்ணுங்க, பார்த்து ஆளை விடுங்க. ஆமா நிதாமமா விட்டுக்கிட்டு இருக்க போறேன். இன்னைக்கு ஏதோ கடை தரப்புனால வந்திருக்காங்க, இனிமேலாம் வரமாட்டாங்க உள்ள ரோசக்காரவுங்க. ஓ மாமியா ரோசத்துல 7 அடி அடிக்கணும். எக்கா நமக்கு சாப்பாடு இருக்கான்னு வேற தெரியல. பாவாடை எடுத்து வச்சிருக்கீல? வச்சிருக்கா. அப்படியே என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். அவளுக்கு பாயாசம்னா நல்லா பிடிக்கும், அவளுக்கு ஒரு குண்டா ஊத்திக்கிறேன். அதான பார்த்தேன். கடை ஓனர் எங்களுக்கே இல்லாம உன் பொண்டாட்டிக்கு பக்குவம் பண்றியோன்னு நாங்க கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கும் ஒரு ஓரத்துல என்னத்தையும் எடுத்து வச்சிருக்க. எதுக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன், ஆனா எடுத்து வச்சிருக்கேன்ல அதான விஷயம். சரிடா, நீ சாப்பிட்டுட்டு மிச்சம். பாவம் புள்ள இன்னைக்கு பொழுதோட வேலை பார்த்து களைச்சு போயிட்டானே. நீ வா உட்காந்து சாப்பிடுவோம். முதல்ல பந்தி முடியட்டும், இப்பதான் கை கழுவ போயிருக்காங்க. வரட்டும் உனக்கு மொய் எம்புட்டு வைக்குதுன்னு பாப்போம். அம்மா நீங்களா? மருதாயே, நீனா ஓ மருமகளை அடிச்சது? நான் தாங்க. அவனை ஒரு ஆம்பளையான்னு கேக்குறா? பெத்த மனசு எனக்கு கொதிக்காது. ஆம்பளைன்னு தெரியாம தான் இத்தனை நாளா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாளா? என்ன பேச்சு இதெல்லாம்? குடும்ப பொம்பளை வாயில இருந்து வர்ற வார்த்தையா அதெல்லாம்? அவன் யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தான்? பிறந்தவ வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தான். இதுல என்ன ஒரு குத்தம்னு பம்பிட்டு பேச்சு பேசுற? பிறந்தவ வீட்டுக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டிங்கிறவள்கிட்ட சொல்லிட்டு போகணும். அந்த நாகரிகம் தெரியாம குடும்பத்தோட சேர்ந்து என் புருஷனை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டு என்னையவே கை நீட்டி அடிக்கிறீங்களா? நிறுத்துமா, உனக்குத்தான் பேச தெரிஞ்சது மாதிரி பேசிட்டு இருக்கேன். இம்புட்டு நாளும் குடியட்டு போயிரும், புள்ள வாழ்க்கை வீணா போயிரும், அந்த பேர பயலோட நிம்மதி கெட்டு போயிருமேங்கிறதுக்காக ஒவ்வொரு நேரமும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். எந்த இடத்துலயும் அந்த பிள்ளைய வச்சு பார்க்க மாட்டோங்கிறிய என்ன? அம்மா எல்லாத்துக்கும் முக்கிய குற்றவாளி நீ தாண்டா. ஒன்ன சொல்லணும் முதல்ல. ஆரம்பத்துல இருந்தே அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தீனா இன்னைக்கு இம்புட்டு பேச்சு பேசுவாளா? இப்பதானே புரியுது. உங்க பொண்ணு உங்களுக்கு கொம்பு சீவி விட்டுருக்கா, நீங்க வந்து இங்க குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு. பொம்பளை பிள்ளைய வச்சு என் பையனை கெடுக்க பார்த்தவ தானே அவ. ஓங்கிக்கிட்டு அரைஞ்சேன், மறுவாத கெட்டு போகும். மருமகளை மறுபடியும் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். அடிங்க பாப்போம். உங்களுக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? ஏன் எனக்கு அடிக்க தெரியாதா? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? எங்க அம்மா வடிச்சிருக்கியா நீ? உங்க அம்மா என்ன அடிக்கும் போது கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? நான் அடிச்சிருவேன்னு சொன்னோன்னு மூறிட்டு வர்றீங்களா?
நீ பேசின பேச்சுக்கு எங்க அம்மாவை கண்டு அடிச்சதோட நிப்பாட்டினாங்க. இதே வேற யாராவது இருந்திருந்தாங்க இங்கனக்குள்ள நடக்கிறதே வேறடி. புரிஞ்சு போச்சுங்க. அம்மாவும் மகளும் உங்களுக்கு ஏத்தி விட்டு ஆளு மாத்தி ஆளு போய் உன் பொண்டாட்டி அடிச்சு கொல்லுடான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணாம இருக்கவும் உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதானே? அக்கா தங்கச்சி வீட்டுக்கே அடுத்தவங்க மாதிரி ஒளிஞ்சிட்டு போய் வர வேண்டிய நிலைமைக்கு யார் உண்டாக்குன? நீ தானே உண்டாக்குன. உன்கிட்ட சொல்லிட்டு போகணும் தான் அவன் இருந்தேன். ஆனா சொன்னா நீ போக விட்டுருவிய? ஆடு ஆடுன்னு ஆடி வீட்டை ரெண்டாக்கி இருக்க மாட்டேன். அவனை நிம்மதியா இந்த மாதிரி போயிட்டு வர விட்டுருவிய? அவ சங்காத்தமே இருக்கக்கூடாது, பிறந்த வம்சாவளியே அவன் போகக்கூடாதுன்னு தானே நினைக்கிற. அப்புறம் எப்படி அவன் உன்னிட்ட சொல்லிட்டு போக முடியும்? பொண்டாட்டி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அவளுக்கு பிடிக்கலனா புருஷனும் அந்த இடத்துக்கு போகாம அவனுக்கும் பிடிக்காம தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சு கூட்டிட்டு போயிருக்கீங்க. இதெல்லாம் என்ன புத்தியோ தெரியல. ஏய், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க சொல்லிட்டேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உங்க அம்மா இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. மருமகளை கை நீட்டி அடிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. இப்ப நான் ஒரு வார்த்தை வெளியில விடவும் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சுல. பெத்தவளை பேசுனா புள்ளையானவ கேட்கணும். காலம் முழுக்க உனக்கு அடிமையாவே அவன் வாழணும்னு நினைச்சுக்கிட்டிய? இனிமே அது ஒரு காலம் நடக்காது. அவன் இந்த வீட்டுல அவனாத்தான் இருப்பான். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. பார்க்கதான் போறேன். என்னால முடிஞ்சது என்னன்னு நான் பார்க்க தானே போறேன். பாத்துக்கடி. பெரிய இவ பார்க்க போறாளாம். மருதாயி, என்ன மருதாயி இதெல்லாம்? ஒரு காலம் நடக்காம உன் மருமகளை கை நீட்டி பொசுக்குன்னு அடிச்சுவிட்ட. இந்தருங்க, சும்மா சிரிச்சு நக்களிப்பு பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதி அம்மா. நான் அவளை ஒன்றும் அடிக்கணும் அசிங்கப்படுத்தணும்னு பண்ணல. அவனை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறேன். அவன் எங்கே போயிட்டு வந்தேன்? எங்கெங்கேயோ போயிட்டு வந்தது மாதிரி பொண்டாடிக்கு தெரியாமல் போயிட்டு வந்தானா? அப்போ அதெல்லாம் பேச்சாது. ஆம்பளை பிள்ளைய பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்டால் எந்த பெத்ததாய்க்கு கோவம் வராது. ஆம்பளைன்னு தெரியாம தான் இத்தனை வருஷமா குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லை மாரி நடந்துக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீல? அன்னைக்கு மக பொம்பளை புள்ள ஒரு குமரின்னு கூட பார்க்காம அவளை எம்புட்டு பேச்சு என்னென்ன இது? அந்த இடத்துலயே நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எதுக்குமே ஒட்ட விடாம பண்ணிடுவாவளையே. இவளையெல்லாம் வாழை ஒட்ட நறுக்கி வச்சிருந்திருக்கான அன்னைக்கே. சரிதான் விட்டுக்கிட்டு தெரிஞ்சதுக்கு தான் இன்னைக்கு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு போறா. அம்மா, நீங்க அவளால டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. ஆமா போட, பெரிய உடம்பு. இனிமேதான் இந்த உடம்புக்கு ஒவ்வொன்றும் வரப்போகுது. தள்ளுங்கிட்டு என்ன பாவாட, வீட்டுக்கு போகலையா? போகணும்தா. உன் மொய் பணத்தை வாங்கி உண்டியல்ல போட்டுட்டு தான் போகணும். மொய் பணமா? என்னடா மொய் பணம்? எதுக்கு? என்னத்தா இப்படி சொல்லிவிட்ட? ஒரு ரெண்டம்மாவை ஒரு ஆளா உட்காந்து திண்ட மொய் வைக்க மாட்டியா? ஏலே, பேசாம இருவேண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போயிட்டு வாங்க. நீ சும்மா இரு. ஆத்தாவோட அருமையை பத்தி உனக்கு தெரியாது. ஆத்தா கையால முதன்னு காசு வாங்குறது யோகம்க்கா. உன் கடை ஓஹோன்னு போகும் பாரு. சும்மா சாதாரண காது குத்து கல்யாணத்துக்கு போனாலே ஆத்தா 5000 10,000 மொய் வைக்குமா? இது மயம் பொண்டாட்டி மருமக வீட்டு கடை. உன் கடைக்கு அது ஒழுங்கா வைக்காம இருக்குமா? அதெல்லாம் 50,000 1 லட்சம்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ பேசாம இருக்க. வர்ற வருமானத்தை வேணாம்னு சொல்லாத. எச்சி கையில் கூட இந்த கிழவி காக்கா விரட்டாது. இது 50,000 1 லட்சம் எடுத்துட்டு வருமா? இந்த பாவாடை வேற சும்மா கிடக்க மாட்டேங்கிறேன். வயிற்ற வேற பசிக்குதே. அது கிடக்குங்க. நீ கொடுத்தா உன் கை ராசி இந்த கடை ஓஹோன்னு இருக்கணும். கொடுத்தா எந்த சுருக்கு பையில வச்சிருக்க? 50,000 சுருக்கு பையில வைக்க முடியாது. பேக்குக்கு கொண்டுட்டு வந்தியோ? ஏய், எந்த காசு இருக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு? அவங்க கடைக்கு அவங்க மொய் வச்சா நல்லா இருக்கு. நாளைக்கு ஊரை அங்கே பார்த்து காரி துப்ப மாட்டாங்க அதானே? அவங்க கடைக்கு அவங்க காசு வச்சா நல்லாவா இருக்கு? இந்த சிங்சான முதல்ல போட்டு தள்ளணும். அதைத்தான் நானும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். முடியத்த மாட்டேங்குது. எத்தே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இருந்தாலும் மொய் வைக்காம என்னன்னு போறது? அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வெத்தலை வாக்கு இருக்கா? நான் சொன்னேன் பத்தியா, வெறுங்கையில கொடுக்க கூடாதுன்னு. வெத்தலை வாக்கு வச்சு எங்க ஆத்தா கொடுக்குது. போட்டா போய் வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வா. எத்தே, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அதெல்லாம் நம்ம கடைக்கு என்னத்துக்கு? அடுத்தவங்க மாதிரி. ஆமா, வேணான்னு சொல்லுவிய. அப்புறம் அங்கிட்டு போய் வந்து திண்டுபிட்டு வெறுங்கையை வீசிட்டு போயிட்டான்னு சொல்லிடுவிய. என்னத்துக்கு இது வம்பு? என்னத்தையோ திண்டதுக்காவது காசை கொடுத்துட்டு போறேன். போய் வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வாங்க. வெறுங்கையில வச்சு கொடுக்க கூடாது. அக்கா, அதான் பாவாடை சொல்றேன்ல, ஆத்தா ராசியான ஆளுன்னு. அப்பேற்பட்ட ஆத்தா தானே உனக்கு அம்சமான புருஷனை கொடுத்துருக்கு. அது கையால காசு வாங்குறதெல்லாம் ராசிதாக்கா. இரு, நான் போய் வெத்தலை வாக்கு எடுத்துட்டு வரேன். போக்கா போய் எடுத்துட்டு வா. ஐயா நெடுவாளி, வேணாம்டி. இருங்கக்கா, எவ்வளவுதான் கொடுக்குறாங்கன்னு பாப்போமே. என்னத்துக்குடி இதுக்கு போய் காசு வாங்கிக்கிட்டு? இல்லைக்கா, எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு இவங்ககிட்ட வாங்கலைன்னா அங்கிட்டு போய் ஏதாவது சொல்லுவாங்க. நீங்கள் தானே யார் வயலையும் இருக்க வேணாம் நீங்கள். அதுக்காக தான். இல்லைன்னா இவங்க காசுக்காகவா சொல்கிறேன். அதுவும் சரிதான் மாடனு. சரி, கொடுக்குற வடி கொடுக்கட்டும். வந்தாச்சு. இந்தாங்க வெத்தலை வாக்கு. அக்கா தள்ளு. ஆத்தா இந்தாங்க வெத்தலை வாக்கு. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க. அட
வெத்தலை வாக்கு சாஸ்திரத்துக்கு தாக்கா. அது சின்னதா இருந்தானே அமௌண்ட் பெருசா இருக்கும்ல. சரிடா பாவாடை, இந்தா ஆத்திர கொடு. அக்கோ, இன்னைக்கு உங்க அத்தை கிழவி கொடுக்குற காசை வச்சு கடை திறப்பு விழாவை முன்னிட்டு சாயங்காலம் படையப்பா சினிமாக்கு போவோமா? இடி சும்மா இரு, படத்துக்கு போறாங்க படத்துக்கு. அக்கா இப்படி பண்ற? நான் என்ன எல்லாரும் கொடுக்கறதுலையுமா கேட்குறேன். எல்லாரும் கொடுத்ததையும் கல்லாப்பட்டியில போட்டுட்டோம். உங்க அத்தை கிழவி அமௌண்ட் அதிகமாக தரம்ல, அதை வச்சு ஏதாவது படத்துக்கு போவோம்க்கா. பேர் சொன்னது மாதிரி இருக்கும் பார்த்தியா? கடை திறப்பு விழா அன்னைக்கு இந்த படத்துக்கு போனோம்னு எம்மாரிசாவாது இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறோம், முதல்ல காசை வாங்குங்க. சரி சரி வாங்க, காசை வாங்கிக்கிறங்க. உங்க பொண்ணான கைகள் காத்திருக்கலாமா, சீக்கிரம் கொடுக்கலாமே. ஆத்தா எல்லாரும் அதெல்லாம் ரெடியாத்து இருக்காங்க, நீங்க கொடுங்க. இந்தாங்க வெத்தலை பாக்கு. கொண்டா கொண்டா. அக்கோ, எல்லாரும் போய் முன்னாடி நில்லுங்க. ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஆத்தா ஆளுக்கு ஒரு கட்டு கொடுத்தாலும் கொடுக்கான். அடிகர் பையே உங்க அசையும் தாரியா சேர்த்து கொடுப்பான். இல்லக்க, நான் தனியா கொடுத்துக்கிறேன், நீங்க தனியா கொடுங்க அப்படிங்கிற. சரி சரி, அப்ப நீ தனியா கொடுத்துக்க, நான் தனியா கொடுத்துக்கிறேன். சரிக்க, அப்பதானே கௌரவமா இருக்கேன். யாரு எம்பிட்டு கொடுத்தான்னு தெரியாம போயிரும்ல. ஓ சரி சரி மக்கா, சரி நான் தனியா கொடுத்துக்கிறேன். சுருக்கு பையில காசு வச்சேன். சுருக்கு பையில சுருட்டி வச்சிருக்க? என் ஆத்தா ஒரு பேக்குக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இதுல தானடா வச்சிருக்கேன். அதெல்லாம் எம்புட்டா இருந்தாலும் இந்த பைய தாங்க, அழுத்தமான வையி. ஓ தாங்க தாங்க, சரி குடு குடு. வாடி எனக்கிலே முன்னாடி வா. என்னத்துக்கு வேணா விடுங்களே. வா வா, அப்புறம் மாமியா கொடுக்கலன்னு போயிடக்கூடாது. முன்னாடி வா. ஒன்னாலும் கேட்க மாட்டியே. 11 ரூபா வச்சு கொடுத்துருக்கேன். இதை பார்த்து செலவு பண்ணுங்க. முதல்ல கொண்டு போய் சாமி படத்திட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறங்க. என்னடி எல்லாரும் இப்படி வாயை பொழந்துக்கிட்டு பாக்குறிய? ஆத்தா என்னடா 11 ரூபா மொய் வைக்குதேன்னு நினைச்சிட்டீல? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தச்சனை காசு 11 ரூபா வச்சா தாண்டி லக்கு. நான் என்ன ஒண்ணும் இல்லாதவளா? 1 ரூபா 2 ரூபா கொடுத்துட்டு போறதுக்கு 11 ரூபா இருக்கு. ஆளுக்கு 1 ரூபா எடுத்தாலும் மிச்சம் 7 ரூபா இருக்க முடியே. அதை பத்திரமா உண்டியல்ல போட்டு வைங்க. உண்டியல் பெருகும். கல்லாப்பட்டியில போட்டு வச்சா கல்லாப்பட்டி நிறையும். சரிதானா? அடி பாவி கிளவி, எரும மாடு நெடுவலி. இந்த 11 ரூபாய்க்கு தான் படையப்பா படத்தை பிளான் பண்ணிச்சோ. மூஞ்சிக்கு முகர கட்டையும் பாரு. காசு கொடுக்குற முகரையை பார்த்தா தெரியாது. சரி கருப்பாயே, நீ கொடுத்துட்டு வா. அவ அரக்க போங்க போங்க. கிளி, அந்த காசை எடுத்துக்கிட்டு வெத்தலை வைக்க கொடுமா. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. அதான் அவங்க கொடுத்துட்டால. அக்கா கொடுத்தா நான் கொடுக்கறது இல்லையா? இது சின்னத்தையோட மொய்யி, அன்பளிப்பு பரிசு. நான் கொடுக்கறது தான் நிலைக்கும். நல்ல மனசோட எதை செஞ்சாலும் செஞ்சாத்தேன் குளம் விளங்கும். குடும்பக்கா குடு, வெத்தலை வாக்க நான் வச்சு தரேன். ஆளாகப்பட்ட ஆளே 11 ரூபாவா? இந்த கிளவிட்டு ஒண்ணுமே இல்லை. இது என்னத்தை கொடுக்க போகுது? இந்தாங்க. கொண்டா கொண்டா. 1 2 10 20 30 100 101. அப்பாடி, அந்த கிழவிக்கு இந்த கிழவி பரவாயில்ல. இது 101 ரூபா வைக்குதே. இந்த அன்னைக்கிலே வாங்கிக்கோங்க. பரவாயில்ல கருப்பாயத்த, அந்த கிளவிட்ட எல்லாம் இருந்தும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனா உன்கிட்ட எதுவும் இல்லைனாலும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கே, அது வரைக்கும் நீ நல்லா இருப்ப. கொண்டா கொண்டா எக்கா, ஆத்தா கையில கிடைக்கிறது 101 ரூபாய வாங்கிக்கக்கா. அதை முதல்ல தூக்கி உண்டியல்ல போடுவோம். இல்ல கல்லாப்பட்டியில போடுவோம். இது நல்ல மனசுக்கு இது காசை தாக்கா வாங்கணும். வாங்குக்கா வாங்குக்கா. சரிங்க இத்த கொடுங்க. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். ஓ பரவாயில்லையக்கா, இந்த கிழவியாவது 101 கொடுத்துட்டு போயிருக்கே. 101 ரூபாயும் வெறும் சில்லற காசா இருக்கு. காயின்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கடா பாவாட. வித்தியாசமா இருக்கா? இங்க குடு பாப்பா. ஏதாவது கோயில் உண்டியில கூட சொல்லிட்டு வந்துருச்சோ? இம்புடி சில்லறையை கொடுத்துட்டு போயிருக்கு. எக்கோ, இது அந்த காலத்துல வந்து 5 காசு 10 காசுக்கா. எந்த புதக்குழிய நோண்டி எடுத்து கொடுத்துட்டு போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் செல்லா காசுக்கா. 1 ரூபா கூட செல்லாது. செல்லா காசா? அம்மா கையலு, அம்மா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேன். அங்க அப்பத்தா வரலையா? அப்பத்தா வராங்கம்மா. சரி கையலு, போயிட்டு பத்திரமா வா. பத்திரம். அம்மா நான் வேணும்னா கூட இருக்கேம்மா. அப்பத்தா மட்டும் போயிட்டு வரட்டுமா? ஒன்றும் இல்லை கையில, முக்கியமான கல்யாணம், போகலைன்னா நல்லா இருக்காதும்மா. நீ போயிட்டு வா. கையிலே கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அப்பத்தா. உங்க அம்மாளுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுத்து கொடுத்துட்டியா? என்ன எல்லாத்தையும் முழுங்கிட்டாளா? போட்டுட்டாங்க. சரி சரி, போயிட்டு நாங்க கால காலத்துல வந்துடுறோம். பேசாம படுத்துக்க. தம்பி இருக்கான்ல? இருக்காகத்த. சரி, அங்கே உன் ஐத்தக்காரி ரஞ்சிதமும் வருவா, அவன் குடும்பமும் வரும். அந்த பையன் வந்தானே அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. சரிதானே? அவனுக்கு எதிரியா போயிட்டு வரணும். அப்பதான்
நானே அதை மறந்துட்டேன். நீயே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துற. நான் ஒன்றும் அவங்க மேல கோவமா இல்லை. அதானே, நீ நம்மெல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறவளா இருந்தா தானே கோவம் வர்றேன். உன்னைய விட்டுவிட்டு அந்த பையன் எவ்வளோ ஒருத்தியை கட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரோசம்னா என்னன்னே தெரியாதும்லட்டி. எஸ்தே, யார் யாருக்கு என்னென்ன விதி இருக்கோ அதுதான் நடக்கும். அவளே அதை பத்தி யோசிக்கல. நீங்க ஏன் பெருசு பண்ணி அவளை ஏத்தி விடுறிய? ஆமா, நான் தான் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். உன் மகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன கொடுவனைய சொல்ல, நொப்பங்காரனை சொல்லணும். புள்ள வளர்த்திருக்கேன் பாரு, புள்ள கொஞ்சம் கூட ரோசம் இல்லாத புள்ள. அப்பதான் அத்தானே ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கு உன்னை பிடிக்கல, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, கல்யாணம் பண்ணினாலும் நான் உன் கூட சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு. இதுக்கு மேலேயும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் அடம் பண்ணுறதுல என்ன இருக்கு? அப்பத்தா உன்னை மாதிரி நான் திருட்டுத்தனமாக போய் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் அறுத்துட்டு வந்து தான் வீட்டில் நின்றுருந்துருக்கணும். அதை பார்த்து நீ சந்தோஷப்படுவியா? ஏன்டி அறுத்துட்டு வந்து நிற்க போற? ஏன் நிற்க போற? அப்படி உன்னை அந்த நிலைமையில அவன் விட்டுருவேனா? விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்ப? அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் அன்னைக்கு நடந்த விஷயத்த பார்த்துட்டு தானே இருந்த. அம்சா தனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அத்தா மனசு எவ்வளோ துடிச்சு போச்சு. எங்கெங்க தேடி போனாங்க. எல்லாரும் அத்தானோட லவ்வுக்கு தானே அப்பதான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. உண்மையான காதல்னா அவங்க நல்லா இருக்கணும்னு ஒதுங்கி இருக்கணும், அது மட்டும் தானே. அவங்க வேணும்னு அடம் பிடிக்கிறதுல என்ன இருக்கு? அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கலையா அப்பத்தா? அவதான் இப்படி தூரம் தெளிவா இருக்கல்ல, நீங்க ஏன் அவ மனசை போட்டு குழப்பறிய? விடுங்க, என் பிள்ளைக்குன்னு இனிமே ஒருத்தன் பிறக்கவா போறான். எங்கேயோ ஏதோ ஒரு திசையில பிறந்துதான் இருப்ப. அந்த குமரன் தேடி வருவேன். அது வரைக்கும் என் பிள்ளைகிட்ட யாரும் அந்த பையலை பத்தி பேசாதியே. ஆமா, இதையே சொல்லிக்கிட்டு உனக்கு முடியாம போச்சு. அன்னைக்கு அந்த கல்யாணம் ஒழுங்கா நடந்திருந்தா இன்னைக்கு நீனே நல்லா இருந்திருப்ப. நானும் கண்ணுக்கு குளிரா மயமுட்டு பிள்ளையும் மக விட்டு பிள்ளையும் சந்தோஷமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். எதுவுமே இல்லாம இப்படி நீ படுத்த வடக்கிய கிடக்கிறது தான் மிச்சம். அம்மா சரியாயிருவாங்க அப்பத்தா, அதெல்லாம் நான் சரி பண்ணி கொண்டுட்டு வந்துடுவேன். இனிமே நீ அந்த குடும்பத்தை பத்தி பேசாம இரு, அதுவே போதும். நான் பேச மாட்டேன்டி. இனிமே அந்த நாதாரிப்பட்டவர்களை பத்தி எனக்கு என்ன பேச்சு? ஆனா அந்த கல்யாணத்துல அவளும் அவ குடும்பமும் வந்துச்சுன்னா முகரையில வெட்டி சாத்தாத குறைய நீ பாட்டுக்கு ஒதுங்கி வந்துடணும். அவகிட்ட போய் அத்தை சொத்தைன்னு பேசிட்டு இருக்க கூடாது, சரியா? உன் பேச்சு கேட்டுட்டு தான் அப்பத்தா அத்தை அன்னைக்கு அவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டாங்க. மற்றபடி அத்தை நல்லவங்க தான். நீ பேசாம இரு, அத்தை வந்தா நான் பேசுவேன். என்ன ஒரு திமுறை பத்தியா சொல்ல? மயமண்டாட்டியை கூட்டு கொண்டு வந்து நடுமணையில வச்சிருக்கலாம். அவ உனக்கு அத்தை ஏம்டி? உன்னைய வேணான்ட்டு போனவ உனக்கு அத்தை வேணுமா? அத்தை அங்கனக்குள்ள போய் நின்று நீ பேசி பாரு. அப்புறம் இருக்கு உனக்கு செல்லே பேக்கறனா இல்லையான்னு பாத்துக்க. கையில நீ கிளம்பு, கல்யாணம் முடிகிறதுக்குள்ள போய் தலையை காட்டிட்டு வா. நான் சொல்றதுதான், அங்க வந்து அந்த குடும்பத்து மூஞ்சிலே முழிக்காம வந்துடணும், புரிஞ்சுதா? சரி அப்பத்தா, கத்தாத. அம்மாக்கு சும்மாவே உடம்பு சரியில்லை, நீ மேற்கொண்டு அவங்களை கஷ்டப்படுத்தாத, விடு. ஆமா, நான் தான் கஷ்டப்படுத்தியே படுக்க போட்டேன். எல்லாம் ஒன்னால வந்த வேண. இன்னமோ தொலைங்க, நான் என்னத்த சொல்ல. சீக்கிரமா வா. கையில அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாம்மா, எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிறாத. உங்க அப்பத்தா போய் 4 பேர் இருக்கிற இடத்துல அந்த அம்சா பொண்ணுகிட்ட சண்டை போட்டாலும் போடுவாங்க. அந்த பொண்ணோட பாவமும் சாபமும் நம்மளை சும்மா விடாதுமா. வேண்டாம், யார்கிட்டையும் எந்த வம்பு தும்பும் வச்சுக்க வேண்டாம். நீ பாட்டுக்கு போய் கல்யாணத்துல தலையை கட்டிட்டு வந்துரு, சரியா? சரிங்கம்மா, நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிடா தங்கம். பசிக்குதுன்னு சொன்ன, வேணுங்கிறத எடுத்து வச்சுக்க முடி. ஐயோ, இலையில இருக்கிறத திண்டா பத்தாம இருக்கு. போதும்க்கா, எத்தனை ரவுண்டு? நீ தானடி பசிக்குதுன்னு பறந்த, அள்ளி அமுக்க வேண்டியதானே. அதுக்காக எம்புட்டு ஆத்தாடி, மனுஷன் எதுல வேணா போதும்னு சொல்ல மாட்டேன், ஆனா சாப்பாட்டுல போதும்னு சொல்லுவேங்கிறது சரியாத்தான் இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, குலுக்கி கொட்டியாச்சுக்கா. போதும், இந்த இலையை மட்டும் முடிச்சுக்கிறேன். ஆத்து இலையவும் சேர்த்து தின்ற போற இருக்கிற பசியில. அடனே, உனக்கு கேசரி பிடிக்கும்ல, எடுத்து வச்சுக்க. இல்லக்கா, போதும், நல்லா தான் சாப்பிட்டேன். அன்னைக்கிலே என்ன மாமா இந்த வந்துரும்ட்டு போனியே, பூசணிக்காயோட வரையில என்ன? சுத்தி போடுறதுக்கு பூசணிக்காய் வாங்க மறந்துட்டேன் அன்னைக்கிளி, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கு 2 சூடத்தை வச்சு சுத்தி போட்டா பத்தாதா? என்னத்துக்கு இதெல்லாம்? இது கடைக்கு சுத்தி போட இல்லை அன்னைக்கிளி, உங்க 4 பேருக்கும் சுத்தி போட. ஊரு கண்ணெல்லாம் எம்புட்டு பட்டிருக்கான். பொம்பளை பிள்ளைய இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய கடையை ஆரம்பிச்சிருக்குன்னு எத்தனை பேர் பேசியிருப்பாங்க. அவங்க கண்ணெல்லாம் இது ஒண்ணு வேணா, அதுக்காகத்தான் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, சுத்தி போட்டுருவோம். மச்சான், எங்களையெல்லாம் யாரு கண்ணு வைக்க போறான்னு தண்டி பூசணிக்காயை வாங்கிட்டு வந்துட்டு நிக்கிறியே?
அத்தாடி அப்படி சொல்லாதப்பா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இம்புட்டு தூரம் வளர்ந்தது ஏன் கண்ணே பட்டிருக்கேன், ஊரு கண்ணு படாதா? வாங்கம்மா, சாப்பிட்டுட்டு பொறுமையா வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க மாமா. இந்த கேசரி திங்கிறீங்களா? வேணாம் அன்னைக்கிளி, பாவாடை போதும் போதுங்கிற அளவுக்கு வச்சுப்பிட்டேன். நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. அம்மா, பாவாடை லாஸ்ட்ல மொய் கவர் கொடுத்தான், அதை அந்த டேபிள் மேல வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் பார்த்து எடுத்து கல்லால வச்சிருங்க. பாவாடை பெரிய மனுஷன் மொய் பணம்லாம் கொடுக்குறாராக்க? அது சரி. ஐயே, ஏன் கேக்குறிய? வேணாண்டா, என்னடா பெரிய மனுஷான்னு கேட்டா விட மாட்டோங்கிறேன். ஊரே கொடுத்துருக்கு, நான் கொடுக்கலனா எப்படின்னு அவன் ஒரு 500 ரூபாயை வச்சுட்டு போயிருக்கேன். கவர்ல இருக்கான், மயத்திராம எடுத்து வைங்க. சரிம்மா, நான் எடுத்து வைக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. ஏதாவது வேணுமா? கொண்டுட்டு வரவா? கொண்டுட்டு வர்றதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை மாம்சு. நாங்களே சட்டியை வலிச்சுதான் நக்கிக்கிட்டு இருக்கோம். அட ஏன் பிள்ளைல, அதெல்லாம் சாப்பாடு இருக்கு. இல்ல மாமா, எல்லாம் சரியா போச்சு. ஆனா பாவாடை எங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சிருந்தேன், அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். போதும் எல்லாரும் வயிறார சாப்பிட்டாச்சு. இந்த கையை கழுவிட்டு வாரான். எப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வெளியில ஹோட்டல் எதுவும் வாங்கிட்டு வரவா? எல்லாருக்கும் போதுமா? ஐயோ மச்சான், இந்த கிடக்குற இட்லி கேசரியே இந்த கிடக்கு, இதை அள்ளி வச்சு திண்டா பத்தாம இருக்கு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு, எங்களுக்கு போதும். சரிப்பா, போதும்னா சரிதான். சரி வாங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, சுத்தி போட்டுருவோம். சரிங்க மாமா. என்னப்பா, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு மாமா, சாப்பிட்டாச்சு. உடனே பாவாடை கொடுத்த கவரில் உள்ள பணத்தை கல்லால் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து யார் எம்பிட்டு கொடுத்தான்னு எழுதி வச்சிருக்கீல்ல? எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் மாமா. சரிப்பா. சரி, அப்படியே எல்லாரும் ஒத்தாப்புல நில்லுங்க, நான் சுத்தி போட்டுறேன். கேட்க மாட்டியே எவ்வளையே? அடி நில்லு, அதெல்லாம் சுத்தணுங்கிறேன்ல. அப்படியே ஹோட்டலுக்கு நேராப்புல நில்லுங்க, ஹோட்டலுக்கும் சேர்த்து சுத்திடுவோம்.